திமுக எம்எல்ஏ பையனா இருந்தா என்னங்க, பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுக்கணும்னு இயக்குனர் ரஞ்சித் தன்னுடைய ட்விட்டர்ல பதிவு செஞ்சிருக்காரு. பல்லாவரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவருடைய மகன் வீட்டுல ஒரு இளம் பெண் வேலை செய்யறாங்க. அவங்கள கருணாநிதியினுடைய மகனும் மருமகளும் ரொம்ப சித்திரவதைக்குள்ளாக்கின செய்தி நேத்துல இருந்து எல்லார் மனசையும் உலுக்கிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த விஷயத்துல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பல தரப்பினரும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இயக்குனர் ரஞ்சித் இந்த விஷயம் குறித்து ட்விட்டர்ல கருத்து சொல்லியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, பல்லாவரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் வீட்டில் வேலை செய்த இளம் பெண்ணை அவரது மகன், மருமகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் கொடும் சித்திரவதைக்குள்ளாக்கிய செய்தி பெரும் அதிர்ச்சி அளிக்கிறதுன்னு ரஞ்சித் சொல்லியிருக்காரு. மேலும் இக்கொடூர செயலை புரிந்தவர்கள் மீது எவ்வித பாரபட்சமும் இன்றி தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு ரஞ்சித் கருத்து சொல்லியிருக்காரு. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதியும் நிவாரணமும் தாமதமின்றி கிடைத்திட துணை நிற்போம்னு தன்னுடைய ட்விட்டர் பதிவுல ரஞ்சித் குறிப்பிட்டு எழுதியிருக்காரு. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும், தவறிழைத்த எம்எல்ஏவின் மகன் மற்றும் மகள் மீது வழக்கு பதிவு செய்யணும்னு எல்லாரும் வலியுறுத்திட்டு வரக்கூடிய சூழல்ல காவல்துறை சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த இளம் பெண்ணை கொடுமைப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள திமுக எம்எல்ஏ கருணாநிதியினுடைய மகன் ஆண்டோ மற்றும் மருமகள் மர்லினா மீது நீலாங்கரை அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல SC ST வன்கொடுமை சட்ட பிரிவு உள்ளிட்ட 5 பிரிவுகள் அடக்கம்னு சொல்லப்பட்டிருக்கு.